மெக்கிங்ஸ்டவுன் என்ற ஒரு ஆண்கள் வந்து சீர்படுத்துதலுக்கான க்ரூமிங்க்கான ஒரு புது பார்பர் ஷாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கான்செப்டில் டேரன் வந்து அவரோட புது க்ரூமிங் ஸ்டூடியோ ஃபார் மென் திறந்துருக்காரு. இங்கே வரதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் வந்து க்ரூமிங் இல்லாமல் வெளியே போக முடியாமல் நிறைய பேர் வந்து அழகுபடுத்திக்க முடியல. பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஆண்களுக்கும் க்ரூமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். க்ரூமிங்னா வெறும் காஸ்மெட்டிக்காக மேக்கப் போடுறதோ இல்லைனா சும்மா வந்து ஐப்ரோஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் மேனிக்யூர் பெடிக்யூர் அவங்களோட நகத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது. பிகாஸ் தே ஈட் வித் த சேம் ஹேண்ட்ஸ். ஐ திங்க் க்ரூமிங் இஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ். அந்த க்ரூமிங்கான ஒரு சொல்யூஷன் வந்து மெக்கிங்ஸ்டவுன் கொடுக்குறாங்க. வெதர் இட்ஸ் ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், நெயில்ஸாக இருக்கட்டும். ஐ திங்க் ஆல் திஸ் ஒரு ஆண்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹெல்த் டிப்பாக நான் சொல்லுவேன் க்ரூமிங். பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட ஹேர் நம்மளோட ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணால் லைஸ் வராது, டேண்ட்ரஃப் வராது, நம்மளோட ஸ்கின் ஹெல்த் நல்லா இருக்கும், அதுக்கு ரிலேட்டடான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ ஐ ஃபீல் மெக்கிங்ஸ்டவுன் இஸ் சம்திங் விச் எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளாக இருக்கும். அவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான என்வாயன்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கும் ஒரு க்ரூமிங் விதவுட் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் அப்பாயின்மெண்ட் தேடி அதுக்கு ஒரு ஸ்பா அட்டாச்சாக இருக்கும். நிறைய வாட்டி வந்து பெரிய புக்கிங் ப்ரொசீஜர் இருக்கும். இங்கே வந்து ஒரு பழைய பார்பர் ஷாப் மாதிரி, நம்ம கார்னர் ஷாப் மாதிரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்பர் ஷாப் மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேரன் வந்து எனக்கு ஒரு 10 ஆண்டு காலமாக தெரியும். டேரன் வந்து மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப அருமையாக செயல்படுவார். நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், அவரோட திறமையை பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் செட் பண்ணும்போது முதல் கடை, 2ஆம் கடை, 3ஆவது கடை திறக்கும் போது அவரோட பேஷன், அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவரோட பேஷனை பகிர்ந்துக்குவார். ஒரு பேஷனட் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு போக முடியும். வெறும் ஒரு ஐடியா வரும், அது வந்து திறந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய பேர் இழுத்து மூடுறதும் இருக்குது. நிறைய ஃப்ரான்ச்சைஸாக இருக்கட்டும், பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து நிறைய பேர் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. டேரனுக்கு வந்து பெரிய ஒரு காட்ஃபாதர் இல்லாமல், ஒரு பெரிய ஒரு பொருளாதார ஒரு பேக்கிங் இல்லாமலே வந்து படிப்படியாக வளர்ந்து வந்த ஒரு மனிதர் டேரன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே இருக்கிறதுல. குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. அண்ட் எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அப்சரா கிட்ட எவ்வளோ நன்றி சொல்லணும்னா எனக்கே தெரில. ஏன்னா இட் வாஸ் ஜஸ்ட் ஓவர் அ மெசேஜ் தட் அப்சரா ஹஸ் கன்ஃபார்ம் தட் ஷி வாஸ் கமிங். It's like a God's gift to me, knowing such people, over a message to confirm coming here. I want to really take this opportunity to thank Apsara for coming. It really means a lot to us. Besides to that, this is our 5th outlet that we are launching, and the interiors, everything is done by us. So our haircuts start with 125 rupees. We are located in Kilpauk at this point of time. It's very close to Barnaby Road. We are on Barnaby Road, I would say, more than being close to Barnaby Road. We have come here with a lot of hygiene, with a lot of professional services. We want to take it forward from here, and as we go place to place, we will still continue to give the same prices at a very hygienic service. That is our motive. So we look forward for the continuous support with the Kilpauk people as much as they've given us in Ananagar, Muthupet, Chennai Nagar, Thambram, and we are coming soon to other places as well. Thank you very much. Own salon was open in the month of March, and then we went into COVID. So actually from July to December, we've opened our 5th outlet with the grace of God, and we've got continuous support from our clients, which is, the backbone for us for our growth. He asked you when you want to open the women's salon. Women's salon, we are planning to open in the month of Feb. Hopefully things go well. It's we are planning for that, and we're looking forward to start that as well. It's called McQueenstown, which is, we are very excited over it as well.